வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 4 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டலேஷன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் மன்னார்குடிங்கிற டவுன் பக்கத்தில் இருக்க சித்தேரிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து நம்ம இந்த இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டு ஓனர் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ செட்டில் இன் சிங்கப்பூர். இவங்க ஒரு இயர்லி வந்து ஒரு 40 to 50 டேஸ் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களோட ஈபி பில் வந்து ரொம்ப அதிகமாக வருது. ஏசி வந்து வீடு ஃபுல்லாக ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஏசி எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஈபி பில் வந்து அந்த ஸ்டே பண்ணுற டைமில் வந்து அவங்களுக்கு அபவுட் 20,000 கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஈபி பில் வருது. அதுக்காக வந்து அவங்க வந்து சோலார் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து கனெக்ஷன் வந்து 3 ஃபேஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம் அண்ட் 4 கிலோவாட் வந்து பேனல் கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 455 வாட்ஸ் உள்ள மோனோ ஆஃப் கட் பேனல் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த வீடியோ வந்து நாங்கள் நெட் மீட்டர் எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ கம்ப்ளீட்டாக நெட் மீட்டர் அப்ளை பண்ணி இபிலேருந்து பெர்மிஷன் எல்லாமே கொடுத்து நெட் மீட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தது அந்த வீடியோ. நம்ம இந்த வீட்டோட இன்சுலேஷன் கொடுக்கறதுக்கு மேலே ஷீட் ரூஃப் வந்து மட்டும்தான் இருந்தது. மற்றபடி ஷேடோ ஃப்ரீ ஏரியா வந்து இல்லை. ஸோ அது ஒரு ஏ டைப் ஷெட்டு. அதனால் நம்ம வந்து இது ஃபேஸிங் வந்து நார்த் சவுத்தில் இருக்கும். நார்த் சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறது இந்த ஷெட் இது. ஸோ 5+4ங்கிற மாதிரி பேனல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்வெர்ட்டர் வந்து க்ரோவாட்டில் நம்ம வந்து 6 kV கொடுத்துருக்கோம். பேனல் வந்து 4 கிலோவாட் பேனல் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கிறது. ஏசிடிபி, டிசிடிபி, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், எர்த்திங், லைட்னிங், ஸோ இந்த மாதிரியான பேசிக் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து கொடுத்து தான் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நெட் மீட்டர்னு இபிலுக்கு போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி அவங்க செக் பண்ணுறது எர்த்திங் ரொம்ப மேண்டேட்ரி, லைட்னிங் அரெஸ்ட். ஸோ இது ரெண்டையுமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 6 கிலோவாட் இன்வெர்ட்டர், க்ரோவாட்டோட 6 கிலோவாட் இன்வெர்ட்டர். இது வந்து மீட்ரு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கோம். ஸோ ஆன்கிரிட் நெட் மீட்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு நெட் மீட்டருக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதை அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். நெட் மீட்டரில் எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது, நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ இபிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இபிலேருந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே இதில் பார்த்துக்க முடியும். இது மீட்டர் வச்சதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ அதில் வந்து 1400 வாட்ஸ் வந்து அடுத்த டைமில் வந்து ஜென்ரேஷன் ஆகிட்டுருக்கு. இது நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சன்லைட் இல்லை, மினிமம் சன்லைட்டில் தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் நமக்கு ஜென்ரேஷன் வந்து 1400-1500 வாட்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ இவங்க வரும்போது இவங்களுக்கு வந்து ஃப்ரீ எனர்ஜியாக தான் இருக்கும். இயர்லி 2 months வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பேலன்ஸ் இருக்க 10 monthsக்கு வந்து இவங்க வந்து இபியை வந்து ஜென்ரேட் பண்ணி கிரிட்டுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது மூலமாக வந்து நமக்கு வந்து இபி பில் இல்லாமல் இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. இது வந்து 3 ஃபேஸ் மீட்டருங்கிறதுனால ஒவ்வொரு ஃபேஸில் என்ன வோல்டேஜ் போகுது, எவ்வளோ ஆம்ஸ் வந்து நமக்கு வந்து மீட்டரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். ஈவன் இந்த மீட்ரு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கும் இந்த மீட்டரில் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து போயிட்டு நம்ம வந்து இந்த மீட்ரு அடுத்த டைமில் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுது, எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுது, அதோட கேவிஏ ரேட்டிங் என்ன, இது எல்லாமே நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். பட் மோஸ்ட்லி இது வந்து யாரும் பார்க்குறதில்ல. பட் இந்த மீட்டரில் நீங்களே வந்து பார்க்கலாம் எப்படி வந்து சோலாரில் அடுத்த டைமில் என்ன ஜென்ரேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அதை இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.